மாப்பிள தலை தோனி கேப்டன் ஆயிட்டாரா வேற லெவல் நியூஸ்ல அது. ஆமா சொல்ற கேளுங்கடா. கப்புல மஞ்சள் தண்ணி ஊற்றி சொல்லுங்க. இனி நமக்கு கப்பு தான், நம்ம வந்து கப்பை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களை பூரா மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க. சாரா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுடா. ஆமா ஏன்டா தோனி கேப்டன் ஆகிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து கிரௌண்ட்லாண்டா இருந்தேன். ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து கிரௌண்ட்ல உள்ள பிளாக் சீட் மாதிரி உட்காந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். தோனி வந்து கேப்டன் ஆன தெரிஞ்ச உடனே ஆர்சிபி டீம் பேண்டு உழப்பிட்டாங்க. பால் போட தெரியாம போடுறாங்க. ராகுல் 93 அடிக்கிறாரு, சத்து அடிக்கிறப்ப தோத்து போயிட்டாங்கடா. அவ்வளோ ஹாப்பிடா எனக்கு. அப்புறம் தான்டா ஆர்சிபி பண்ணி நான் கழட்டி வச்சுட்டு சென்னையா கத்தா வந்தேன். யார் உழப்புனா? உழப்புனே நீங்க உழப்பிக்கிட்டே இருந்தீங்க. மழை வந்து மேட்ச் எடுத்துருச்சு. மழை ஏன் வந்துச்சு? மழை ஏன்டா வந்துச்சு? தலை தோனி கேப்டன் ஆயிட்டாரா, அப்புறம் மழை வராம மயிராடா வரும். மழை தாண்டா வரணும்ல மழை. லூஸ் மாதிரி பேச என்ன மாதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மாதாவா? என்னையா பேச இப்போ வர்ண பகவான் தானே? மாதாவுக்கு தான் வர்ண பாபாவா? வாய் பகவான் இல்லையா? வர்ண பகவான் என்னையா தலை தோனி கேப்டன் வானத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா ஐயோ புரியுதா உனக்கு? நாங்க நேர்ந்துக்கிட்டது வந்து வீண் போல. என்ன நேர்ந்துக்கிட்டியா? காரக்குடி முத்துமாரி உங்களுக்கு பால் குடம் இருக்குதுயா. பால் குடம் பூரா பாரு எல்லாம் மஞ்சள் கலரா, எல்லாம் மஞ்சள் 50 பேரும் தோனி ஃபேன்ஸா கேட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் நார்த்தாமலையில் பால் குடம் ஹெவியா இம்புட்டு பால் குடம் டெய்லி பால் குடம் எடுத்துக்கிட்டு என்னன்னு பார்த்தா தலை தோனி ஃபேனுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாயமங்கலத்தில் பார்க்குறேன் ஒரே தலை தோனி ஃபேன் தான். எந்த தலை தோனிக்கு எங்க தோனி பால் குடத்தை எடுத்து வச்சு நடக்கிறான்ப்பா. அவ்வளோ வெயில் கோயிலில் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுவாங்க. என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க? அது மட்டுமா வேல் போட்டு போறாங்க. வேலில் பார்க்குறேன் எலுமிச்சம்பழம் சொல்லியிருக்காங்க. மஞ்சள் கலர் இருக்கியா? எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலர் சொல்லியிருக்காங்க. எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலர் தான் இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலர் இருக்கா தானே சொல்ல முடியாது. ஆரஞ்சு பழத்தையா சொல்லி வச்சிருந்தேன். ஆரஞ்சு பழம் சொல்ல முடியாது. வெளில எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பால் குடம் தூக்கி வைக்கிறோம்ல தோனி ஃபேன். ஆமா என்ன சொல்லி பால் குடத்தை எங்கே தூக்கி வைப்பாங்க? தலையில. தலை நீனே சொல்ற, நானா சொல்றேன், நீ சொல்ற. தற்குறி மாதிரி பேசாது. ஆமா நாங்க தற்குறிப்பா. நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க தான் தற்குறி. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஏன் தெரியுமா கப் எடுக்கல? லேடிஸ் கப் எடுத்தாங்கல்ல, எதுக்கு தெரியுமா? ஆதிபராசக்திக்கு போனவங்க பூராமே வந்து சிவப்பு ட்ரெஸ் போட்டு போனாங்க. எல்லாம் ஆர்சிபி டீமியா, அதனால லேடிஸ் கப் எடுத்தாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. நாங்க என்ன பண்ணோம்? நீங்க வந்து சூசைட் பண்ண 4 மேட்ச் ஒத்துக்கு சூசைட் பண்ண. நாங்க 4 மேட்ச் ஒத்துக்கு நாங்க சூசைட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப தலை தோனி உள்ள வந்ததே வந்து எதுக்கு தெரியுமா? நாங்க சூசைட் பண்ணிக்க போறத தடுக்க. ஆமா இப்ப நாங்க வந்து கப்பை நோக்கி ஒரு மாதிரி நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். இனி அதுல கப்பை நோக்கி 2022லயும் ஜடேஜா இப்படிதான் அவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் 10வது இடம், நீங்க 9வது இடம்யா. பழசு நம்ம பேச தேவையில்லை. இன்றைய நிலைமை நம்ம பேசலாம். அது எப்படி நாங்க கப்பை வாங்க மட்டும் பழசுல இருக்கிறியா? அதை இழுப்ப நீ கப்பே வாங்கல, அப்புறம் அது இழுப்பா. நீ கப்பு வாங்கினா கூட அதுல கொஞ்சம் பேசலாம். எல்லாம் நீங்க வந்து சூசைட் பண்ணிக்கீங்க. நாங்க இனிமே அடுத்த மேட்ச் இவ்வளவு பேசிட்டு தோத்தோம் அப்படின்னா அந்த மரத்துல ஒரு கயிறு தெரியுது பார்த்தீங்களா? அந்த கயிறுல போய் நான் தங்கிடுவேன். அந்த கயிறை கட்டினது 17 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா அதை நானும் சாக மாட்டாங்க. கப்பும் எடுக்க மாட்டாங்க. கப்பு வாங்குறோம். கப்பை வாங்கி கட்டுறாங்க. கப்பை வாங்கி அங்கே கட்டிட்டு போயிருங்க.